ரொட்டேரியன் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் ரூபாய் 7 லட்சம் மதிப்பிலான கணினிகளை ஈரோடு சிஇஓ திருமதி முனைவர் மான்விழி அவர்களிடம் வழங்கி சிறப்பிக்கிறார். இந்தியா கூட்டணியும் பாஜகவும் கடந்த தேர்தலுக்கும் இந்த தேர்தலுக்கு என்ன கணக்கு போட்டிருப்பாங்க, நம்ம கூடுதலாக எவ்வளோ இடம் ஜெயிக்கலான்னு கணக்கு போட்டிருப்பாங்க. ஆட்சியை எப்படி தக்க வைத்துக் கொள்ளலாம் அப்படின்னு பாஜக கூட்டணி கணக்கு போட்டிருப்பாங்க. ஆனால் நடந்திருப்பதோ வேறு. என்ன நடந்திருக்கிறது? 125 இடங்களை 2020 பிடித்தது பாஜக கூட்டணி. தனி பெரும்பான்மை, அதாவது அவங்களுக்கு நம்பர்ஸே வந்து கிட்டத்தட்ட 3-4 தான் கூடுதலாக இருந்தது, 122க்கு மேலே. அப்புறம் மற்றவர்கள்லாம் வந்து 130 அப்படின்னு அந்த கவர்மெண்ட் இருந்தது. அந்த கவர்மெண்ட்டே கிட்டத்தட்ட 3 முறை ஆட்சி மாற்றத்துக்கு உட்பட்டது. ஏன்னா நிதிஷ்குமார் அங்கே போனார், இங்கே வந்தார், மீண்டும் அங்கே போனார் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இந்த ஒரு சூழலில் 125 பெற்ற பாஜக 188 அப்படின்னு இன்னைக்கு மாறி இருக்கிறது. பாஜக கூட்டணி 63 இடங்களில் அவர்கள் கூடுதலாக முன்னிலையை பெற்றிருக்கிறார்கள். இந்தியா கூட்டணியை பொறுத்த வரைக்கும் 110 இடங்கள் இந்தியா கூட்டணி அன்றைய தினம் வெற்றி பெற்றது. இன்னைக்கு 51ஆக குறைந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 59 இடங்களை இந்தியா கூட்டணி இழந்திருக்கிறது. ஜென்சுராஸ் அன்னைக்கு களத்திலே இல்லை, இந்த முறை களத்தில் இருந்தும் 0 இருக்கிறது. மற்றவர்களை பொறுத்த வரைக்கும் 8 இடங்கள் அன்றைக்கு பெற்றிருந்தார்கள், இன்னைக்கு 4ஆக மாறி இருக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். 4 இடங்கள் இவர்களிடம் குறைந்திருக்கிறது. இந்த 4 இவர்களுக்கும் சேர்ந்து வந்து இருக்கிறது அப்படின்றத நம்பரில் நம்ம பார்க்குறோம். 60 இடங்கள் தான் இந்த தேர்தலை தீர்மானித்திருக்கிறதுன்றது மிக முக்கியமான விஷயமா இருக்கு. அடுத்த கார்டு 74 இடங்களை கடந்த முறை பெற்றிருந்தது பாஜக, இப்போது 85ஆக மாறி இருக்கிறது. 11 இடங்கள் கூடுதலாக பாஜகவுக்கு கிடைத்திருக்கிறது. ஸோ சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக பாஜக அங்கே வந்திருக்கிறது. ஆனால் கடந்த முறை பாஜகவுக்கும் ஆர்ஜேடிக்கும் தான் 74-75 அப்படின்னு போட்டி இருந்தது. இப்போது அவங்க அப்படியே லீடு எடுத்துட்டாங்க. ஜேடியூவை பொறுத்த வரைக்கும் 43 இடங்களை வச்சுட்டு அவர் வந்து முதலமைச்சராக தொடர்ந்தார். பெரிய விஷயம் அது, 3வது பெரிய கட்சி முதலமைச்சராக இருப்பது. ஆனால் இந்த முறை 75 இடங்களை அவர் பெற்றிருக்கிறார். பாஜகவுக்கும் அவருக்குமான இடைவெளி 10 எம்எல்ஏக்களாக இருக்கிறது. ஆனால் யார் முதலமைச்சர் என்றதில் கேள்வி வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா அப்படின்ற விஷயங்கள் கூட பேசப்படுகிறது. காரணம் என்னன்னா, லோக் ஜனசக்தி பார்ட்டி சிராக் பாஸ்வான் இன்னைக்கு 22 இடங்களை அங்கே வெற்றி பெற்றிருக்கிறார். ஸோ இந்த 22ஐயும் 88ஐயும் நம்ம கூட்டி பார்த்தோம்னா அதுவே கிட்டத்தட்ட 107 இடங்கள் வருகிறது. ஸோ இப்போ ஜேடியு இல்லாமல் ஆட்சி அமைக்க முடியுமா அப்படின்ற கேள்வியெல்லாம் இருக்கிறது. ஏன் அப்படின்னா, காங்கிரஸ் இதை சொன்னது, ஒருவேளை ஜேடியுக்கு நீங்கள் முதலமைச்சர் கொடுக்கலாம் ஆட்சி மாற்றம் நிச்சயமாக ஏற்படும்னாங்க. ஆனால் இப்போ இந்த 3 பேரும் சேர்ந்திருப்பதன் மூலமாக 188க்கும் மேற்பட்ட இடங்கள் அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது. மற்றவர்கள் அந்த கூட்டணிக்கு கடந்த முறை 8ஆக இருந்தது, இந்த முறை 6 பேர் முன்னிலையில் இருக்கிறாங்க அப்படின்றத பார்க்குறோம். இதில் ஹிந்துஸ்தான் அவாமி மோர்ச்சா கட்சியும் சேர்ந்துதான் இந்த முன்னிலை. ரொட்டேரியன் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் ரூபாய் 7 லட்சம் மதிப்பிலான கணினிகளை ஈரோடு சிஇஓ திருமதி முனைவர் மான்விழி அவர்களிடம் வழங்கி சிறப்பிக்கிறார்.